விக்ட்ரி, என்ன? ஆப்பிள் நல்லா இருக்கா? நல்லா தான் இருந்துச்சு. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விக்ட்ரி. இது எத்தனை? 4 தானே அஞ்சலி? கரெக்டா? கரெக்டா சொன்ன விக்ட்ரி. சரி, பசிக்குது, வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, கிளம்பி போ. போகவா? ம், போ விக்ட்ரி. ஹேய், பாத்து விக்ட்ரி. ஆ அஞ்சலி. அண்ணி, ஆ சொல்லுமா. விக்ட்ரி வந்தா. ஆ அப்புறம் ஐம் ரியலி சாரி விக்ட்ரி. எனக்கு இப்படி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பண்றது? நீ எனக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கு. வலி எப்படிப்பா இருக்கு? முன்னைக்கு இப்ப பரவாயில்லப்பா, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வலி மாத்திரை எடுத்துக்கங்கப்பா. வலி தெரியாது, நல்லா தூக்கம் வரும். சரிப்பா, அந்த மாத்திரை எடுப்பா. அம்மாடி மலரு, மாமா, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் மாமா. சரி சரி, போய் படுமா. மாப்பிள, வெற்றி எங்க வந்துட்டானா இல்லையா? இன்னும் வரல மாமா. என்னையா இவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கான். பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வந்தம்மா, கொண்டாடிக்கிட்ட மனசு விட்டு பேசணுமா, கோயில் குளம் சினிமாவுன்னு அவ ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போனோமான்னு ஏதாவது இருக்கா? மணி 10 ஆக போகுது. தினம் 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தானா என்ன அர்த்தம்? ஏமாப்ல, முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப 2 பேருமே சந்தோஷமா தானே இருக்காங்க. அப்புறம் என்னவா? காலகாலத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டியதானே. வெற்றி, அப்பா, வீட்டுக்கு வர நேரமாடா இது? இல்லப்பா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. எங்க சாப்பிட்ட? வெளியில சாப்பிட்டேன்ப்பா. சாப்பாடாவது வீட்டில் வந்து சாப்பிடலாம்ல. ஏன் இப்படி வெளியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிற? விடியா நாட்ரஸா? வெற்றி, நீ உள்ள போயா. ஆ.
என்னப்பா இவன் கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேண்டாமா? போக போக அதெல்லாம் தானா சரியாயிடுமியா. நீ ஏன் கவலைப்படுற? கையை ரொம்ப அசைக்காதீங்க. ஆமா. வெற்றி, எங்க போற? மாடியில தூங்க போறேன்ப்பா. ஏன் உள்ள தூங்க வேண்டியதானே? இல்லப்பா, மாடியிலே படுத்துக்கிறேன். நான் சொல்றேன்ல, உள்ள போய் தூங்கு. வானம் வேற இருட்டிக்கிட்டு கிடக்கு, எப்ப மழை வர போகுதுன்னே தெரியாது. போப்பா, உள்ள போய் தூங்கு. வெற்றி, அதான் அப்பா சொல்றாரு இல்லையா, போயா போய் உள்ள போய் தூங்கு. பாயை எடுத்துட்டு போறப்போ இங்க இல்ல, இப்ப எப்படி வந்தாங்க? குடிச்சிட்டு வந்திருக்கியா? நாத்தும் குடல புரட்டுது. குடிச்சிருக்கியா? இல்லையே. என்ன இல்லையே? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது குடிச்சிருக்கியா இல்லையான்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு இப்படி ரூம்குள்ள வருவ? இந்த லட்சணத்துல குடிக்கலன்னு போய் வரையா? எனக்கு இப்ப இங்க தனியா தூங்கணும். குடிச்சிட்டு வந்தவனை நம்பி என்னால இந்த ரூம்ல தூங்க முடியாது. மரியாதையா வெளியே போ. மரியாதையா வெளியே போ. வெளியே போ. சத்தம் வெளியில வந்தது, தலைய திருகிடுவேன். என்ன சவுண்டு? என்ன சவுண்டு? நல்லா சிட்டுக்குருவி மாதிரி இத்தனோன்னு இருந்துகிட்டு உனக்கு இம்பட்டு சவுண்டு கேக்குதா? நான் சவுண்டோட வா. என் சவுண்ட் எங்க வரைக்கும் கேக்குதுன்னு பாக்குறியா? ஒட்டு மொத்த கிழக்கு சீமையே ஆடி போயிடும். அப்படி சவுண்ட் விடுவேன். வெள்ளலூர் மத்தியில நின்னு சவுண்ட் விட்டா அழகர் கோயில் மலையில எதிரொலிக்கும். பாக்குறியா? பாக்குறியா? என்ன வெளியில போ, வெளியில போ, வெளியில போ. உள்ள வந்தா நீ வெளிய போ சொல்ற, வெளிய போனா அந்த ஆளு உள்ள போ சொல்றாரு. என்ன ஆளாளுக்கு என்ன பந்தாடுறீங்களா? நான் என்ன ஃபுட்பாலா? எல்லாரும் துரத்துனா நான் எங்கடி போவேன்? டியா? ஆமாண்டி. நீ பெரிய விஜய் டிவில வர டிடி இவ்வளவு டீன்னு சொல்லக்கூடாதாமா. ஆமா, அது என்ன? குடிச்சிட்டு வந்தவனை நம்பி ரூம்குள்ள தூங்க முடியாதாமா? நானும் மாயி படத்துல ஒரு வடிவேல் மாதிரியே கேட்கிறேன். நான் என்னைக்காவது உன் கைய பிடிச்சு இழுத்தனா
இழுத்தனா என்னைக்காவது உன்னை தப்பான கண்ணோட்டத்துல பார்த்திருக்கனா? 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 எவ்வளோ டீசெண்டா நடந்துக்கிட்டேன். என்ன பார்த்து என்ன பார்த்து நம்ப முடியாதுங்கிற உன்னெல்லாம் ஏய், நீ என்ன நோக்குனா நான் விண்ண நோக்குவேன். அவ்வளோ தங்கொண்டி நானு. ஒரிஜினல் KDM ஹால்மார்க் 916 கோல்டு. என்னைக்காவது உன் கண்ணை பார்த்து பேசியிருக்கேன் நானு? கண்ணும் கண்ணும் நோக்கியோ கிடையவே கிடையாது. பசுமாட்டு காம்புல வர பால் மாதிரி அம்புட்டு சுத்தண்டிய மனசு. முதல் இரவ நிப்பாட்டணும்னு என் கையவே உடைச்சுக்கிட்டவனா. கைய உடைக்கிறதுனா எம்புட்டு வலிக்குன்னு தெரியுமா? 15 நாளா ஒத்த கையோட உசுறு வாழ்ந்தவண்ணா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயா தானே என்கிட்ட வந்து வாங்க நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்தியே. அது வரைக்கும் உன் மேல என் மூச்சு காத்தாச்சும் பட்டுச்சா? ஆனா இன்னைக்கு என்ன நம்ப முடியலன்னு சொல்றேன். கண்டபடி பேசுறேன். எல்லாம் என் விதி. நீ என்னமோ பெரிய இவ்வ மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சு திரியிற. என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிற. மனசுல என்ன பெரிய எலிசபெத் மகாராணி நினைப்போ? பேசாட்டி போ. உன் பின்னாடியே வந்து கெஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். போடின்னு விட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அன்னைக்கெல்லாம் நீ அவ்வளோ பேசியோ நான் ஏன் பொறுமையா இருந்தேன்னு தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு நீ கேட்டிய ஒரு கேள்வி நான் யாருன்னு தெரிஞ்சும் ஏன்டா தாலியை கட்டினேன்னு இப்ப சொல்லவா? இப்ப சொல்லவா? உனக்கு ஏன் தாலி கட்டினேன்னு சொல்லவா? உன்னை ஏன் கல்யாணம் பண்ணன்னு சொல்லவா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தாலி கட்டேன்னு தெரியுமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, எனக்கு மட்டும்தான் தெரியும். 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 எனக்கு மட்டும்தான் தெரியும்.
மட்டும்தான் தெரியும். ஏன் கல்யாணம் பண்ண எனக்கு மட்டும்தான் தெரியும். மாப்பிள்ள நேரமாச்சு, நீங்க உங்க ரூம்ல போய் தூங்குங்க. சரிங்க மாமா. நானும் அப்பாவும் இங்கேயே படுத்துக்கிறோம். என்னம்மா? மாமா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் இங்க படுத்து தூங்கலாமா? ஏம்மா என்னாச்சு? ஆத்தா மலரு என்னன்னு சொல்லுத்தா, அப்பதானே எங்களுக்கு என்னன்னு தெரியும். ரூம்குள்ள அவர் வந்திருக்காரு. அவன் வந்தா என்னம்மா, தீபாவளிக்கு அப்பா வீட்டுக்கு போனப்ப ஒரே ரூம்ல தானே தூங்குனீங்க, அதே மாதிரி இங்கேயும் தூங்குங்க. என்னன்னு சொல்லுமா? குடிச்சிட்டு வந்தவர் கூட எல்லாம் என்னால ஒன்னா தூங்க முடியாது மாமா. என்னம்மா சொல்ற? குடிச்சிட்டு வந்திருக்கானா? இன்ன வரைக்கும் என் கூட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா என்கிட்ட நல்ல விதமா பேசல மாமா. ராஸ்கல் குடிச்சிட்டு வந்திருக்கானா? இன்னைக்கு அவனுக்கு என்ன பண்ண போடும்? மாமா வேணாம் மாமா, விடுங்க. எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். மாப்பிள நீங்க தள்ளுங்க மாப்பிள. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம? அவனை குடிக்காதன்னு எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருப்பேன். பெத்தவன் சொல்லுக்கு மரியாதை கொடுத்துருந்தானா இவன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருப்பானா? டேய் வெற்றி, மாமா சொல்றது கேளுங்க. நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா? சொல்கிறேன். டேய் வெற்றி. மாமா பொறுமையா இருங்க. மாப்பிள சும்மா இருங்க. நீங்க அப்பா குடிச்சிருக்கியா? நானா? இல்லையே. மலர நீ தப்பா பேசுனியா? இல்லைப்பா, நான் என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். டேய் நீ குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு மலர் சொல்லுது. மாமா என்ன பண்றீங்க? மாப்பிள நீங்க சும்மா இருங்க. என்னடா? இல்லைப்பா, வேணும்னா நீங்களே வாட வருதான்னு பாருங்க. ஊதுடா. கர்மம். ஏண்டா குடிக்கிற பையன். குடி. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறீங்க. போங்க. இனிமே நீ குடிச்சிட்டு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. மாப்பிள என்னையா? ஏண்டி என் புள்ளைய பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி அடி வாங்க வச்சுட்டல. குடிச்சிட்டு வந்தா என்னடி? ஏன் உங்க அப்பா தினமும் வீட்ல குடிக்கல? அத்தை இந்த பேச்சை விடுங்க அத்தை. நல்லா கேளுங்க சின்னம்மா. ஈஸ்வரி பேசாம இருக்க மாட்டேன். பவுன 2 பேரும் கூட்டிட்டு உள்ள போ. கூட்டிட்டு போ. இது வா போலாம். மலரு நீ உள்ள போமா. ஐயா வெற்றி, என்னையா இதெல்லாம்? சத்தியமா நான் குடிக்கவே இல்லை அப்பச்சி. இப்ப ஏன் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்கன்னு தெரியல.